இன்றைக்கி வீடியோவில் கம்பில் ஒரு ஹெல்த்தி பணிகாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் சத்து, ஐரன் சத்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த பணிகாரம் சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி விட்டு 4-5 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பில் ரொம்ப அழுக்கு இருக்கும். இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7 to 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கம்பு ஊறுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். நல்லா ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போது கம்பு அரிசி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உளுந்து நமக்கு 1 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். அரிசியும் கம்பும் நமக்கு 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கம்பு அரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க 1 நிமிஷத்துக்கு. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். நான் மாவு நைட்டு ஒரு 7 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கார பணிகாரத்துக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. வெளியவே இருந்ததுன்னா மாவு புளிப்பு ஏறிடும். இந்த மாவில் நம்ம வெள்ளை பணிகாரம் கூட செய்யலாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். மாவு ரொம்பவே கெட்டியாக இருந்ததால் நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இந்த கார பணிகாரத்துக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே பெங்களூரில் கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப கோல்டாக இருக்கிறதால நமக்கு தேங்காய் எண்ணெய் உறைஞ்ச மாதிரி இருக்குது. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு பணிகாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்குன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ இந்த தாளிப்புக்கு மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் கடைசியாக நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாளிப்பு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் நம்ம மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் பொடியை நறுக்குன கேப்சிகமோ கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். மாவு ரொம்பவும் தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு பணிகார கல்லிலிருந்து நமக்கு எடுக்க முடியாதுங்க. இந்த பதம் சரியாக இருக்குது. இப்போது பணிகார கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ எல்லா குழிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பாதி குழி கரண்டி மட்டும் நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம இதே அளவுகளோட சோள பணிகாரம் ராகி பணிகாரமும் செய்யலாங்க. இதே மெஷர்மெண்ட் வச்சு கண்டிப்பாக ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கம்பு பணிகாரம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பணிகாரம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்தடுத்த பேட்சை நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா பணிகாரமும் நான் ரெடி பண்ணிட்டேங்க.
இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறையாவது கம்பு சேர்த்த உணவு அடிக்கடி எடுக்கும்போது ஐரன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய சிறுதானியம் வச்சு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பணிகாரத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நான் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். கார சட்னி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.